ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ரொமான்ஸ் காமெடி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து தலைவன் தலைவி. இந்த படத்தோட டைரக்டர் ரைட்டர் யாருன்னா பாண்டியராஜ். அப்புறம் இது ப்ரொடியூஸ் பண்ணது வந்து செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன், அப்புறம் டிஜி தியாகராஜன். அப்புறம் இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா எம் சுகுமார். எடிட் பண்ணது பிரதீப் ராகவ். மியூசிக் பண்ணது வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காப்புல. இதில் கேஸ்டிங்ஸ் நம்ம பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வந்து ஆகாச வீரனாகவும், நித்யா மேனன் வந்து பேரரசி, விஜய் சேதுபதியோட பொண்டாட்டியாகவும், அப்புறம் யோகி பாபு வந்து சித்திரை குமார் அப்படின்ற ஒரு கேரக்டரும், அப்புறம் ரோஷினி ஹரிப்பிரியன் வந்து ராகவர்த்தினி விஜய் சேதுபதி தங்கச்சியாகவும், மைனா நந்தினி வந்து நைனாவதின்ற கேரக்டரும், தீபா சங்கர்ன்றது பொட்டுன்ற கேரக்டரில் விஜய் சேதுபதியோட அம்மாவோட கேரக்டர் நடிச்சிருக்காங்க. காளி வந்து காளி வெங்கட் வந்து அமரசிகாமணி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அது வந்து மைனா நந்தினியும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. வினோதினி வைத்தியநாதன் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் செம்பன் வினோத் அரசாங்கம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனனோட அப்பாவாகவும் விஜய் சேதுபதியோட மாமனாராகவும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சுரேஷ் வந்து நித்யா மேனனோட அண்ணனாகவும் நடிச்சிருக்காங்க. சரவணன் வந்து செம்பையான்ற கேரக்டரில் விஜய் சேதுபதியோட அப்பாவும் நடிச்சிருக்காங்க. வினோத் சாகர் வந்து நாகப்பாம்பு அப்படின்ற கேரக்டரில் மச்சனாவாக நடிச்சிருக்காரு. ரோஷினி ஹரிப்பிரியனோட அப்போ ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் நான் இந்த படத்தில். ஸோ வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பாபா பாஸ்கர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஜானகி சுரேஷ் வந்து ஆவாரணம் அப்படின்ற கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதியில் நித்யா மேனனோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. அருள்தாஸ் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாறன், அப்புறம் சென்ட்ராயன், ஜெகன், அப்புறம் வந்து பிஎல் தேனப்படின்னு நிறைய பேர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து பிரிகிறாங்க, திருப்பி சண்டை போடுறாங்க, திருப்பி ஒன்றாகிறாங்க. ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற கதை தான் இந்த கதை. ஸோ இந்த படத்தோட முதல் காட்சி வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க குலதெய்வத்துக்கு கோயில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விஜய் சேதுபதியோட குலதெய்வ கோயிலில் வந்து நித்யா மேனன், விஜய் சேதுபதியோட பொண்டாட்டி வந்து நித்யா மேனன் வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து மொட்டை போடுறாங்க. பொண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு அப்படி இருக்கும். ஸோ அப்படி 2 வயசு குழந்தைக்கு வந்து மொட்டை போட வராங்க. மொட்டை போட வரும்போது விஜய் சேதுபதி வந்து தடுக்கிறாரு. ஏன்னா அது கரெக்டு தான். ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் தடுக்கிறாருன்னா, அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி வந்து பெற்ற அப்பனுக்கு தெரியாமல் எப்படி பிள்ளைக்கு வந்து நீங்கள் மொட்டை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதுவும் குலதெய்வ கோயில் வந்து மொட்டை அடிக்கிறது எப்படி, அதுவும் என்னோடய குலதெய்வ கோயிலேருந்து மொட்டை அடிக்கிறீங்க, அது எப்படி அது தெரியாமல் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி அங்கே வந்து பிரச்சனை வந்து உண்டு பண்ணுவாப்பில். அந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டும்போது பார்த்திங்கன்னா, இவர் வந்து பரோட்டா கடையில் வச்சுருப்பாங்க. பரோட்டா கடை ஹோட்டலில் வந்து விஜய் சேதுபதி வச்சுருப்பாப்புல. அப்புறம் வந்து நித்யா மேனன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஃபேமிலி தான். நித்யா மேனனோட அப்பாவும் அண்ணனும் வந்து ஒரு ரவுடி தான். அதே மாதிரி விஜய் சேதுபதியோட அப்பாவும் விஜய் சேதுபதி தம்பியும் ஒரு மாதிரி கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுற ஆளுங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் போகுது. அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனனோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் வந்து ஆக மாட்டேங்குது. நித்யா மேனனோட அம்மா வந்து நித்யா மேனன்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஸ்க்ரூ ஏற்றி விட்டு கடைசியாக வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது. ஸோ இது வந்து காட்டுறாங்க. இந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா, விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் சண்டை வருது. அப்பப்போ அவங்க வந்து பேக்கை தூக்கிட்டு ஓடுறாங்க, அம்மா வீட்டுக்கு ஓடுறாங்க, திருப்பி சமாதானம் பண்ணி வராங்க, திரும்ப வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது குடும்ப சண்டையில் வர அந்த மாதிரி விஷயங்களை, அதாவது குடும்பத்துக்குள்ளே வர சண்டைகள் தான் அந்த மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் கொஞ்சம் போரிங்காக தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த படம் தான் கிட்டத்தட்ட வந்து 2 வாரம் மட்டும் மேலே பார்த்துட்டாச்சு. பார்த்ததுக்கப்புறம் உடனே தான் ரிவ்யூ போடலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து போட முடியல என்னால். கொஞ்சம் வேலை பளுவாக இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் வேலையை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் மாட்டிட்டு முழிக்கிறேன் நான். ஸோ அதான் வந்து டைம் ஆகிடுச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த குடும்ப சண்டை அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்களே, வேறு ஒன்றும் பெருசாக இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு போரிங்காக தான் போகுது. நான் இருந்தப்பவே வெறும் 40-45 பேர் தான் தியேட்டரில் இருந்தாங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஒன்லி 45 மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி இந்த படம் ஏஸ்ன்ற படம் வந்து வந்ததுன்னு தெரில, போனது தெரில. இந்த படம் வந்தது தெரிஞ்சுது, பட் ஆனால் எப்போ போனது தான் தெரில. ஸோ அந்த மாதிரி அப்படி ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஆவரேஜ் ஃபிலிம்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு பசங்க ஆம்பளைங்களாம் வந்து ஒரு சிம்பாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு பொம்பளையை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே காதல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான படங்கள் வந்து அதிகமாக எடுப்பார். காதல் தவிர வேறு எதுவுமே அந்த இளைஞனுக்கு தெரியக்கூடாது.
வேலைக்கு போனால் வீடை காப்பாற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த காதல்னு சொல்லி அந்த காதல் அப்படி அதை பற்றியே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கூட பார்ப்பீங்க, நம்ம ஏதாவது நாட்டில் ஏதாவது முக்கியமான பிரச்சனை வரும்போது திடீர்னு பார்த்தாங்க ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகும். திடீர்னு இன்ஸ்டாகிராமில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகும், வைப் ஆகும். திடீர்னு ஏதோ ஒரு சாங் ஒன்று வைப் ஆகும். அதில் ஆடுற பொண்ணுங்க, அந்த மெயினாக பொண்ணுங்க தான் வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த திரும்ப திரும்ப வந்து ஏற்கனவே நம்ம சிம்பாக இருக்கிற தமிழர்களை வந்து இன்னும் சிம்பாக மாற்றுற மாதிரி தான். பொண்டாட்டி காலில் வந்து விழுற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மாதிரி. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ சுற்றி நிற்கிற கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளு மாலை, அப்புறம் வந்து கும்பலங்கி நைட்ஸு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டையை பேஸ் பண்ணியே இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமான அரக்க குணத்தை தூண்டி விடுற மாதிரியான படங்கள்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக இதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷமாக நடந்துருக்கு. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களை கற்பழிக்கிற மாதிரி, பெண்களை நிர்வாணமாக காட்டுற மாதிரி, இந்த மாதிரியான சீன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணும்போது இடையில வந்து தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பான ஒரு படங்களும் அப்பப்போ எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னா, நாளைக்கு பிரச்சனை பெருசாக வந்து முட்டு கட்டி நிற்கும், மொத்தமாக அடி விழும், ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் போய் நிற்கும். ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ஓவர் சென்டிமெண்ட், அம்மா பாசம், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டாக வந்து மாற்ற பார்க்குறாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு ஹார்ட் உள்ள பீப்புளாக வந்து ரொம்ப அடித்தா கூட திருப்பி அடிக்காமல், எதுவும் பண்ணாமல், ரொம்ப நல்லவனாகவே வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ரொம்ப சிம்பாகவே வச்சுக்கணும். ஒரு பொண்ணு கிடச்சதா 4 புள்ள பெற்றோமா அவ்வளோதான். நம்ம நாட்டை எவன் ஆண்டா என்ன ஆனால் என்ன, அந்த மொழி உணர்வு அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்ற ஒரு சிம்பிள் தான் போயிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி தான். சுற்றி நிற்கிறவங்களாம் அரக்கனாக இருக்கான். அதாவது ஒரு காலத்தில் நாம் அரக்கனாக இருந்து அவன் டம்மியாக இருந்தான். இப்போ டம்மியாக இருக்கிறவனா உளவியலாக வந்து அரக்கனை மாற்றி அரக்கனாக இருந்த நாம் வந்து இப்போ டம்மியாகிட்டு வரோம். அதுவும் உளவியலை தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ சிம்பு தான். இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட பார்த்துருப்பீங்க. வயசு அதிகமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அது தப்பு இல்லை. பட் அதுக்காக சிம்பாக மாறுறது வந்து ரொம்ப கேவலம். ஸோ ரொம்ப சிம்படிக்கிற படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்குறது வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே இளைஞர்கள் வந்து 2K கிட்ஸ் பசங்களாம் வந்து பக்கத்து ஸ்டேட் 2K கிட்ஸ்லாம் எப்படி இருக்கானுங்க, எங்கே 2K கிட்ஸ்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கானுங்க. சரிங்களா, 2K கிட்டும் சரி, நம்ம 90s கிட்டும் சரி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்காங்க போல. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து பார்த்தா இன்னும் சிம்பு தான். அந்த பொண்ணை தாண்டி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், அது போதும். அப்படி இருக்கிறவன் வந்து கண்டிப்பாக ஒரு இனத்தை காப்பாற்ற மாட்டான். ஸோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வரதுக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டது எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ படத்தை பற்றி பார்த்தா படத்தில் ஒன்றுமே இல்லை, சண்டை சச்சரவு அப்போவும் ஓரளவுக்கு லைட்டாக யோகி பாபுவோட காமெடி 1-2 இடத்துல கிளிக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே போகுது. ரொம்ப அப்படியே ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி அப்படி தோணுது. பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. சப்போஸ் ஓடிடியில் வரும்போது இட் வுட் பி ஃபைன், ஐ திங்க் ஸோ. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நடித்தது சரி. விஜய் சேதுபதி வந்து, நித்யா மேனன், அப்புறம் வந்து செம்பன் வினோத் அவர் அந்த எல்லாருமே வந்து நடித்த ஒவ்வொருத்தரும் சூப்பராக நடித்தாங்க. பட் ஆனால் அது மொத்தமாக ஒரு படமாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே வந்து சரியாக வரலை. சரி, ஒவ்வொருத்தரும் நடித்தது சூப்பராக இருந்தது, அப்படி ஏன் படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி. ஸோ சண்டை போட்டு வர்றது, சமாதானப்படுத்துறது, இது தான். ஸோ நத்திங். அது வந்து பழைய படத்தில் நம்ம வந்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படி இப்படின்னு நிறைய படமே நம்ம பார்த்தாச்சு, பல படங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாட்டு ஒன்று நல்லாது, ரஞ்சிதமே குஞ்சிதமேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வேணால் நல்லா இருந்தது. அதுவும் கேட்க நல்லா இருந்தது, பார்க்கும்போது ஏண்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.